கவனி. இப்போ பயிற்சி 2.2ல மூணாவது கணக்கு. சரியா? முதல் கணக்கு வட்ட மேசையின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். இரண்டாவது குண்டு எறிதலுடைய அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது கணக்கு. இதுல பாருங்க, இங்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க, நம்ம ஆரமும் விட்டமும் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பூந்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான். நீர் தெளிப்பான் என்ன? நீர் தெளிக்கு ஒரு சில இடத்துல நம்ம போனா, ஒரு பார்க்குக்கு போனா உட்காந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தண்ணி பிடிக்கிறது யாரா பிடிச்சிட்டு இருக்காங்களா? அங்க என்ன பண்ணிருப்பாங்க, அங்கங்க பூமியில புதைச்சிட்டு வந்து அங்கங்க ஒரு சின்ன பைப் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அங்க நீர் வந்து ஆன் பண்ணா தண்ணி என்ன ஆகும்? தெளிக்கும், புட்புட்டா தெளிக்கும், ஃபாஸ்டா தெளிக்கிறப்ப சுத்திட்டே இருக்கும். அப்படின்னா அந்த தண்ணி ரவுண்டா தண்ணி தெளிக்குமா? சரியா? அப்ப வட்ட வடிவில் தண்ணி தெளிக்கும். அது மாதிரி சொல்லிருக்காங்க. நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் நீரை தெளிக்கிறது. எப்படி தெளிக்கிறது? கவனி, இது வட்ட வடிவில நீர் தெளிக்குது. இப்ப இங்க பைப் இருக்கு. சரியா? இந்த பைப் என்ன பண்ணுது? நீர் இப்படி தெளிக்குது. வட்ட வடிவில சுத்திட்டே இருக்கும். அப்ப இந்த எல்லா இடத்துலயுமே தண்ணி படுமா? சரியா? அப்ப இந்த வடிவில் இருக்கு. நீர் தெளிக்கப்பட்ட பகுதி, இதெல்லாம் நீர் தெளிக்கப்பட்டிருக்கா? நீர் தெளிக்கப்பட்ட பகுதி பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க? 1386 சதுர சென்டிமீட்டர். இது மொத்தத்துடைய பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 1386 சதுர சென்டிமீட்டர். இது யாரு? பரப்பளவு. சரியா? பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கணக்குல விட்டம் கொடுத்துட்டு ஆரம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதன் ஆரம் மற்றும் விட்டத்தை கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ கொடுத்திருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்குதுங்க? 1386 சதுர சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்களா? இந்த நீர் தெளிக்கப்பட்ட பகுதி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வட்ட வடிவில் இருக்கு. அப்ப வட்டத்தின் பரப்பளவு தான் நம்ம எழுத போறோம். அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. ரெண்டுமே ஒண்ணுதானே? புரியுதா? இதனுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க, பரப்பளவுடைய ஃபார்முலா எழுதும். ரெண்டுமே ஒப்பிடும். இப்போ பையுடைய மதிப்பு என்ன? 22/7 r ஸ்கொயர் ஈக்குவல் 1386. நமக்கு r தெரியுமா? தெரியாது. இப்போ அததான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கவனி, இன்டு r ஸ்கொயர். இப்போ நான் யாரை கண்டுபிடிக்கணும்? ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்ப r இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பின்னத்தை அந்த பக்கம் கொண்டு போறோம். பாருங்க, r ஸ்கொயர் ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிறது 1386. r இந்த பக்கம் அப்படியே இருக்கு, 1386 அப்படியே இருக்கு. ஆனா 22/7 மட்டும் என்ன பண்ண போறேன்? அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகுது? தலைகீழமா 7/22. சந்தேகம் இருக்கா? புரியுதா? ஏன்னா ஒரு பின்னம் சமக்குறிக்கு அந்த பக்கம் போறப்போ என்ன போகும்? அது புரிய பகுதி தொகுதியாகும், தொகுதி பகுதி தலைகீழமா. இப்ப இதுல கேன்சல் பண்றதெல்லாம் பண்ணலாம் பாருங்க. இது ரெண்டுமே இரட்டை. அப்ப ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 2 11 22. இது 2 6 12, மீதி 1 18, 2 9 18, 2 3 6. அப்ப மீதி இருக்கிறது வந்து r ஸ்கொயர் ஈக்குவல் டு 693 இன்டு 7/11. பாருங்க, இது பார்க்கிறதுக்கு நமக்கு 11ஆம் வாய்ப்பாடுல போகுது. அப்போ 11 11 11 6 66, 69ல 66% மீதி எவ்வளவு இருக்கு? 3. அந்த 3 பக்கத்துல போட்டா 33. அப்போ 11 3 33. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 பெருக்கல் 7. சந்தேகம் இருக்காதுல்ல? இப்ப ரெண்டு பேருக்கு பாருங்க, பெருக்குனா நமக்கு என்ன வர போகுதுங்க? r ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 3 21 மீதி 2 7 42 பிளஸ் 2 44. இந்த எண்ணு நம்ம எங்க பார்த்திருக்கோம்? 441ன்றது எதனுடைய வர்க்கம்? 21 ஸ்கொயர் 441. அப்போ 441 எல்லாம் 21 அடுக்கு 2. இப்ப பாருங்க, இது r ஸ்கொயர் 21 ஸ்கொயர். ரெண்டுமே அடுக்குகள் வேற, அதாவது அடுக்குகள் சமமா இருக்கு, அடிமானங்கள் வேற வேற.
அப்ப இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒப்பிட்டு எனவே r = 21 சென்டிமீட்டர் r கண்டுபிடிச்சுமா முதல்ல அதுக்கு நம்ம யாரை கண்டுபிடிக்கிறது திருப்பா விட்டம் கண்டுபிடிக்கணும் விட்டம்ன்றது யாரு விட்டம் பாருங்க விட்டம் வந்து d = 2 ஆரங்களை கூட்டினா தானே விட்டம் கிடைக்கும் அப்போ 2r அப்போ d = 2 × r எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 21 = 2 2 2 4 சென்டிமீட்டர் இது d ஓகே புரிஞ்சுதா அப்போ இந்த கணக்குல நீர் தெளிப்பான் வட்ட வடிவில் தெளிக்குது நம்ம கொடுத்திருக்கிறதுனால வட்ட வடிவில் போட்டிருக்கோம் அதோட பரப்பளவு கொடுத்திருக்கிறதுனால ஓகேவா இங்க நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு 1386 கொடுத்திருக்காங்க அப்ப இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்துடைய பரப்பளவுக்கு இதுவும் சமம் சரியா அப்போ பையனுடைய மதிப்பு போடுறோம் r² போடுறோம் நம்ம r கண்டுபிடிக்கணும்ன்றதுனால இந்த 22/7 அந்த பக்கம் கொண்டு போகும்போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும் இதை கேன்சல் பண்ணிட்டு நமக்கு r² = 21² கிடைக்கும் இது மாதிரி கிடைக்கிறப்போ அப்போ அடுக்குகள் சமமா இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அதோட அடிமானங்கள்ல ஒப்பிடலாம் அப்ப r கண்டுபிடிச்சாச்சு r கண்டுபிடிச்சோம் நம்ம யார் கண்டுபிடிக்கலாம் விட்டம் விட்டம் பாருங்க விட்டம் என்ன d = 2 ஆரங்களை போட்டுனா தான் விட்டம் அதாவது 2 × r அப்ப பெருக்குனா d = 42 சென்டிமீட்டர் ஓகேவா